1000 ரூபாய் பணம் பற்றி காளியம்மாள் விமர்சிச்சிட்டாங்கன்னு பேசுறாங்க. ஒரு நாளும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1000 ரூபாய் வாங்கி அமைச்சர் பெருமக்களுடைய குடும்பம் நடத்திட முடியுமா? ஒரு மாசம் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் அவங்களோட வாழ்வியலை புதுப்பித்துக் கொள்ள முடியுமா? நீ கல்வியை இலவசமா கொடு, மருத்துவத்தை இலவசமா கொடு, தூய குடிநீரை கொடு, அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்க விடு, அதை செய். எனக்கு மாசம் 10,000 ரூபாய் மிச்சப்படும். அதை வச்சு பெண்கள் தனக்கான பொருளை வாங்கி கொள்வாங்க. அதை நீங்க செய்யலையே. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க? வெறும் 1000 ரூபாயை கண்ணில் காட்டிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. சீமான் அதான் சொன்னாரு, இதெல்லாம் இலவசமா நீ கொடுத்துட்டா 1000 ரூபாய் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. சாதாரணமாக கேட்டு போயிருங்க. ஆனால் ஒரு அன்றாடம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபான்றது பெரிய விஷயம். இத்தனை ஆண்டு காலம் ஏன் வறுமையில் வச்சிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்தீங்களா? கடந்த 5 ஆண்டு காலத்தில் தான் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கீங்களா? இல்லை 10 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கீங்களா? 15 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கீங்களா? 20 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கீங்களா? 25 ஆண்டு காலம்? என் வயசுங்க. உங்களுடைய ஆட்சி காலம் என்ன